பாடகி ஜானகி அவங்க இறந்து போனதுக்கு பிறகு, அவங்க மணி பர்ஸ்ல வச்சிருந்த ஒரு பொருள பார்த்து, ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. குறிப்பா ஜானகி அவங்களோட பேத்தி தான், தான் மேல பாட்டி எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்து, ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டாங்களாம். அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 88 வயசு ஆகியிருந்த பிரபலமான பின்னணி பாடகியா வலம் வந்திருக்கக்கூடிய பாடகி ஜானகி அம்மா, கடந்த வாரம் இறந்து போயிட்டாங்க. கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, தன்னோட மகன் இறந்து போனதுல இருந்தே ஆள் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. சரியா சாப்பிடாம, நேரத்துக்கு தூங்காம, ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி, வயது முதிர்ச்சி ஒரு பக்கம் அவங்களோட உடல்நல பிரச்சனைக்கு காரணமா இருந்தாலும், தன்னுடைய மகனை பிரிஞ்சு வரக்கூடிய அவங்களோட மனசு, தான் மகன் இல்ல அப்படிங்கிற விஷயத்த ஏத்துக்க மறுத்து ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காங்க. இது 2 விஷயங்களும் சேரும்போது, அவங்க உடலளவிலும் மனதளவிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருந்திருக்காங்க. சினிமா விட்டு ஒதுங்கி எந்த விதமான பாடல்களையும் பாடாம, பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்காம இருந்த ஜானகி அம்மா, மைசூர்ல இருக்கக்கூடிய உறவினர் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அதுலயும் கடந்த ஒரு சில மாதங்களாவே ஜானகி அம்மாவோட உடல்நிலை ரொம்பவே பின்தங்கியிருக்கு. எக்கச்சக்கமான உயர்தரப்பட்ட சிகிச்சைகள் கொடுத்தும் ஒரு கட்டத்துல வயது முதிர்ச்சி காரணமா அந்த சிகிச்சைகளை அவங்க உடம்பு ஏத்துக்க மறுத்துக்காம தான் அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்ப அவங்க இறந்து போனதுக்கு பிறகு மைசூர்ல இருக்கக்கூடிய உறவினரோட சொந்த பண்ணை வீட்டில் தான் அவங்களோட உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப அவங்க இறந்து போனதுக்கு பிறகு மைசூர் வீட்டில் அவங்க பயன்படுத்தின அறை இருக்கு இல்லையா, அதை சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி எல்லா விஷயங்களையும் எடுத்து வைக்கும்போது, அவங்க டேபிள்ல அவங்க தினமும் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு மணி பர்ஸ் பேத்தி அவங்க கையில கிடைச்சிருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்து பேத்தி அப்சரா ரொம்ப எமோஷனா பிரேக் டவுன் ஆகி அழுதுருக்காங்க. அப்படி அவங்க அழுவுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மணி பர்ஸ் வேலட்டை ஓப்பன் பண்ணும்போது அதுல அந்த போட்டோ வைக்கக்கூடிய அந்த இடத்துல தான் பேத்தியையும் தானும் இருக்க மாதிரி போட்டோவை தான் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஒரு முறையும் அந்த போட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் தனக்கு தன்னோட ஃபேமிலி நினப்பு வரணும், குறிப்பா தன்னுடைய பேத்தி நினப்பு தனக்கு வரணும் அப்படிங்கிறத தான் அவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இது மருமகளுக்கும் மகனுக்கும் கூட தெரியுமா. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே தன்னோட பேத்திக்கிட்ட இதை அவங்க ரிவீல் பண்ணதே கிடையாது. தன்னோட பேத்திக்கு என்ன நேரத்தில் என்ன தேவைப்படுதோ அதை முழுமையாக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு இருந்திருக்கு. உடல்நிலை நல்லா இருக்கிற சுச்சுவேஷனில் கூட கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட பேத்தி விரும்பி சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்களையும் தன்னோட கையாலேயே சமைச்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் ஜானகி அம்மா அவங்களோட வேலையாகவும் இருந்திருக்கு. பேத்தியும் ரொம்ப நேரங்கள் மொபைல் யூஸ் பண்ணாமல், டிவி பார்க்காம தன்னோட பாட்டியை பக்கத்தில் உட்கார வச்சு அவங்கள பாட சொல்லி ரொம்ப டேவை ஜாலியாக கொண்டாடிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட பாட்டி தான் கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் மனவேதனையை கொடுத்தாலும், தான் மேலே பாட்டி இந்த அளவுக்கு அனுபவ அபிப்பிராயம் வச்சுருக்காங்களா, அவங்க நினச்சிருந்தா அந்த ஒரு மணி பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் தன்னோட கணவர் ஃபோட்டோவையோ இல்லை மகன் மருமகள் ஃபோட்டோ கூட வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல கூட தன்னோட பேத்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபோட்டோ அவங்க வச்சுருக்காங்க. அதுவும் தானும் தான் பேத்தியும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஒன்றா வச்சுக்கிறத பார்த்துட்டு பேத்தி அப்சரா ஒரு மிகப்பெரிய கண் கலங்கி தான் அம்மா கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணி அழுதுருக்காங்களாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.